இன்னைக்கு வந்து மக்கள் மத்தியில வந்து என்ன மொபைல் வந்தா புத்தகம் படிக்கணும்னு எண்ணங்கள் இருக்கு. 92 இந்த கடையை ஆரம்பிச்சோம். ஊருக்கு வரும்போது ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சு. அப்போ ஒரு தொழில் பண்ணோம்னா நேர்மையா பண்ணணும். எப்படி வெளிநாட்டர்கள் வந்து புத்தகங்கள் வர்றாங்க. இப்போ இருக்க டிஜிட்டல் மயமான இந்த உலகத்துல புத்தகங்கள் அப்படின்றது ரொம்பவே கம்மியா இருக்கு. புத்தகம் படிக்கிறதும் கம்மியா இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம பிள்ளையார்பட்டியில ஒரு புத்தக கடை வச்சிருக்காங்க. இந்த கடைக்கு நம்ம மக்கள்கிட்ட எவ்வளவு எதிர்பார்ப்பு இருக்கு, என்ன வகையான புத்தகங்கள்லாம் அவங்க வச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா. ஆமா வணக்கம். உங்க பேரு? நடராஜ் முருகப்பன்மா. நடராஜ் முருகப்பன். தொழில் பண்ணோம்னா நேர்மையா பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும் போது இந்த புத்தகம் விட்டோம்னா 20% கிடைக்கும், கழிவு கிடைக்கும். அது போதுங்கிற மாதிரி ஒரு மனசுல ஒரு எண்ணம். அதனால பண்ணோம். 30 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கடைக்கு இருக்கக்கூடிய சில வாடிக்கையாளர்கள் தொடர்ந்து புத்தகம் வாங்குறவங்க இருக்காங்க. வெளிநாட்டுக்கு போனவங்க வந்தாங்கன்னா நிச்சயமா நம்பி வர்றாங்க, புத்தகம் வாங்கலாம்னு வாங்கலாம். நேற்று கூட கடை சாத்தின பிறகு ஒரு புத்தகம் கொடுத்தேன். திருமந்திரம்னு ஒரு புத்தகம் வாங்கிட்டு போனாங்க நேற்று இரவு. நல்ல புத்தகங்கள் நிறைய வச்சிருக்கோம். பக்தி, ஆன்மீகம், புராணம், ஜோதிடம், மருத்துவம், சமையல் எல்லாமே வச்சிருக்கோம். கதைகள் புத்தகம், இந்த பசங்க படிக்கிற கதை புத்தகம், விக்ரமாயுதம் கதைகள், தெனாலிராமன் கதைகள் எல்லாமே நிறைய போயிட்டு இருக்கு. ஆனா மாத சம்பளத்துல குறிப்பிட்ட சேமிப்பு வச்சு புத்தகம் வாங்குற நபர்கள்லாம் இருக்காங்க. எல்லா புராணங்களுமே வச்சிருக்கோம். கந்த புராணம், விநாயக புராணம், பெரிய புராணம் எல்லா புத்தகங்களுமே இருக்கு.